அப்ப கர்த்தர் நம்மகிட்ட சொல்லியும் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியலையே. சிறையிருப்பு வரும்னு சொல்றாரு, நீ சிறைப்படுத்தப்படுவேன்னு சொல்றாரு, அல்லது இந்த வியாதியின் போராட்டம் உங்ககிட்ட வருதுங்கிறாரு, இந்த கடன் பிரச்சனை உன்கிட்ட வருங்கிறாரு, இந்த மாந்திரிக இருள் உங்ககிட்ட போராடுதுன்னு சொல்றாரு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, அதை ஓவர் கம் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு ஓவர் கம் பண்ற அதிகாரத்தை, அல்லது ஒரு ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் இன்னைக்கு நம்ம மேல வைக்க போறா. நல்லா 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அப்போ கீழ்ப்படியாமினாலே என்ன வருதாமா? நல்லா நல்லா சொல்லுங்களேன். கீழ்ப்படியாமினாலே சிறையிருப்பு வருது. கீழ்ப்படியாமினாலே சிறையிருப்பு வருது. ஆனா கீழ்ப்படிந்தவர்களுக்கு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்படி கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரியை குறித்து முதல் ஒரு